அப்படின்னா ஜஸ்ட் கேல்குலேஷன்ஸ்க்காக தான் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா R/H = 5:7 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ R/H = 5/7 ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா R = 5/7H இப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா R தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் R கண்டுபிடிச்சா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட சிம்பிளாக இன்னொன்று என்ன செய்யலான்னா 5x and 7xன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? R/H அப்படின்னா R = 5x, H = 7x. Rக்கு நேராக இருக்கிறது R வேல்யூ, Hக்கு நேராக இருக்கிறது H வேல்யூ. இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே CSE வந்து 5500 கொடுத்துருக்காங்க. CSE ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா 2πRH = 5500. ஓகேவா? 2 × 22/7 × Rோட வேல்யூ என்னது 5x, Hோட வேல்யூ என்னது 7x. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த நம்பர்ஸ் எதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ x × x, இங்கே ஒரு x இங்கே ஒரு x இருக்குது, x² வரும். 5500 டிவைடட் பை 2 × 22 × 5. இது எல்லாத்தையும் நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வந்துடும். இப்போ x² இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 1 5s are 5, 1 5s are 5, 0 and 0. இது 11 டேபிளில் வரும். 2 11s are 22, 1 11s are 11, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 100/4ன்னு இருக்குது. அதாவது 10 × 10/2 × 2. ஸோ கேன்சல் பண்ணால் 5 and 5. x² = 5². therefore x = 5. அதாவது ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். ரூட் எடுக்கணும் இல்லையா, ஸ்கொயர் ரூட்டு. 5 × 5 25ன்னு வரும். 25 ரூட் எடுத்தால் 5. இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. R = நமக்கு என்னது 5x. ஸோ 5 × எக்ஸோட வேல்யூ என்னது 5. ஸோ 25. ஸோ ஓகேவா? இப்போ இந்த சம் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஒருவேளை புரியல அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த வீடியோவை பார்க்கணும். ஸ்லோ மோஷனில் வச்சு பார்க்குறதுனாலும் ஓகே. ஓகேவா? இந்த சம்ம நீங்கள் திருப்பி ஒரு தடவை நீங்களாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா ஓகே. ஆன்சர்ஸ் வரலைன்னா ஏதோ புரியலன்னு அர்த்தம். எந்த இடத்துல புரியலேன்றதை பார்த்து பாருங்கள். அப்படியும் புரியலைன்னா எந்த இடத்துல புரியலேன்றதை மார்க் பண்ணி எனக்கு அந்த டைம் டியூரேஷனை வைங்க. அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே.